சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக உன்னை நீயே தாழ்த்தி நினைக்கிறாய்? எதற்காக உன்னை நீயே குறைவாக எடை போட்டுக் கொள்கிறாய்? எங்கேயாவது வெளியில் செல்லும் பொழுது உன்னை விட யாராவது ஒருவர் பணக்காரன் போல தெரிந்தால் அவனை எதற்காக உற்று பார்க்கிறாய்? அவனை நீ பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும் அவனை விட நீ கீழே இருக்கிறாய் என்று. உன்னை பார்க்கும் பொழுது வசதியான குழந்தை போலத்தானே இருக்கிறது. ஏனென்றால் நீ மனதாலும் வசதிதானே தங்கமே. இப்பொழுது இந்த நிலைமையில் உன்னிடம் காசு இல்லை என்பதற்காக வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னிடம் காசு இல்லாமல் இருக்காது. காசு நிச்சயமாக வரும். உன் வாழ்வில் சகலங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மனப்பூர்வமாக நம்பு. உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் யாரையுமே பார்த்து வியந்து இவர்களிடம் எப்படி இதெல்லாம் இருக்கிறது, இவர்களுக்கு மட்டும் தெய்வமானது எப்படி இதெல்லாம் தருகிறது என்று நினைக்க வேண்டாம். தெய்வத்திற்கு அனைவருமே சமமான குழந்தைகள்தான். அவரவன் செய்யும் கர்ம வினை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கையானது அமைந்து கொள்கிறது. அதுபோல உன்னிடம் சில விஷயம் இருக்கும், மற்றவரிடம் சில விஷயம் இருக்காது. மற்றவரிடம் ஒரு விஷயம் இருக்கும், அது உன்னிடம் இருக்காது. இப்படித்தான் எல்லோரிடமும் எல்லாம் இருக்கிறது கிடையாது. பணமும் நகையும் வசதிகளுடன் இருப்பார்கள், அவர்களிடம் நிம்மதி இருக்காது. அதுவே பணம் எதுவுமே இல்லாமல் இருப்பான், அவன் நிம்மதியாக ஒருவேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடுவான். பணத்தை வைத்து இங்கு எதையுமே நீங்கள் அனைவரும் தீர்மானித்து விடாதீர்கள். பணம் இருப்பவன் நிம்மதியாகத்தான் இருப்பான் என்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் யோசனையை யோசித்து கூட பார்க்காதீர்கள். எந்த இடத்திலும் உன்னை நீ குறைவாக நினைக்காதே. நீ குறைந்தவள் அல்ல. எல்லா விஷயமும் இப்பொழுது நடக்காமல் இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர நீ யாருக்கும் எப்பொழுதும் குறைந்தவள் கிடையாது தங்கமே. எப்பொழுது நீ உன்னை தாழ்த்தி கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நீ தோல்வியையே சந்திக்கிறாய். மற்றவன் உன்னை தாழ்த்துவதனால் நீ தோல்வியை சந்திப்பது கிடையாது. அது உனக்கு அசிங்கமும் கிடையாது. ஏனென்றால் உன்னை பற்றி ஒருவன் தெரியாமல் உன்னை தாழ்த்தி பேசுகிறான் என்றால், அதுவே உன்னை நீ குறைவாக பேசும் பொழுதுதான் நீ உண்மையிலேயே தோல்வி அடைந்திருக்கிறாய். எல்லா விஷயத்திலும் குறைவாக இருக்கிறாய். புரிந்து கொள். எல்லா விஷயத்திலும் நீ சரியான குழந்தையாகத்தான் இருக்கிறாய். கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எல்லாமே உனக்கும் கிடைக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைப்பது அல்ல, அதையும் புரிந்து கொள். வாழ்வில் எல்லாம் உனக்கு நிறைந்ததாக அமையும். நான் உனக்கு சொல்கிறேன். நீ எதற்காக தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்கிறாய்? வாழ்க்கையை நிம்மதியாக வாழத்தானே வாழ்க்கையை நான் தந்தேன். நிம்மதி இல்லாமல் தேவையில்லாமல் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கவா உனக்கு வாழ்க்கையை தந்தேன்? அதனால் யாரையும் பார்த்து உன்னை நீ குறைவாக எடை போடாதே. எல்லா விஷயமும் உன்னிடமும் இருக்கும். உன்னிடம் இருக்கும் விஷயம் மற்றவரிடம் இல்லாமலும் இருக்கும். அதனால் எப்பொழுதும் நிதானமாக இரு. குறைவாக உன்னை நீ எடை போட்டு கொள்ளாதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.